ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்பங்கusandhai. நான் உங்கள் கோபி. ஏன் இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அண்ட் யூஎஸ்க்கு வார்னிங் கொடுத்த ஃபிட்ச் ரேட்டிங்கோட அப்டேட்டையும் பார்க்கலாம். அண்ட் ஏன் யூபிஎஸ் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்தாங்கன்றதுக்கான அப்டேட்டையும் பார்க்கலாம். அண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் இதே போல் Zee என்டர்டெயின்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் அண்ட் டாடா கெமிக்கல்ஸோட அப்டேட், பாரத் டைனமிக்ஸோட அப்டேட், ஒரு கம்பெனிக்கு இஸ்ரேல் கிட்டேருந்து வந்த ஆர்டர்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் அதே போல் வேதாந்தாவோட அப்டேட்டையும் பார்த்துட்டு FIS அண்ட் DASஓ டேட்டா, இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் பொசிஷன்ஸோட அப்டேட் அண்ட் அடுத்து வர எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அண்ட் ஃபைனலாக எனக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.2% பாசிட்டிவில் 18,321 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.01% பாசிட்டிவில் 43,681 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஓவரால் நிஃப்டியில் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே HDFC பேங்க் அண்ட் HDFC தான் அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே அதிகமாக பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுன்னு பார்க்குறப்போ ITC, கொட்டாக் மஹிந்திரா பேங்க் அண்ட் L&T. அண்ட் அதுவே ஓவரால் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஜூப்லியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ், IDFC, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ் டவர் அண்ட் குமின்ஸ் இந்தியா. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ டாடா கெமிக்கல், அசோக் லேலண்ட், தீபக் நைட்ரேட், இந்தியா சிமெண்ட்ஸ் அண்ட் கிரானியூல்ஸ். அண்ட் இன்றைக்கி ஷார்ட் கவரிங் ஸ்டாக்குன்னு பார்க்குறப்போ டெல்டா கார்ப்பில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்ததிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவ் தான் இருந்தது. அண்ட் அது காரணம் பார்த்தீங்கன்னா US மார்க்கெட்ஸும் நேற்று நெகட்டிவாக க்ளோஸாக இருந்தது. அதாவது டவ் ஜோன்ஸ், S&P 500 அண்ட் நாஸ்டாக்னு US இண்டெக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 0.6லேருந்து 0.7% வரைக்குமே நெகட்டிவாக க்ளோஸாக இருந்தது. அண்ட் இப்படி US இண்டெக்ஸ் எல்லாமே நேற்று நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமாக டெட் சீலிங் இஷ்யூஸ் தான் காரணமாக சொல்லலாம். ஏன்னா இன்னும் டெட் சீலிங் இஷ்யூஸில் ஒரு ஃபைனல் டேஷனுக்கு வர முடியாமல் இழுப்பறி போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ US அவங்களோட டெட் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லையான்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க டிஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி டெட் சீலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்களோட இழுப்பறி போயிட்டே இருக்குது. அண்ட் இதனாலேயே ஸ்பெசிஃபிக்காக ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட கிரெடிட் ரேட்டிங்கை AAA குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா பயஸ்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கடைசியோ இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயோ மைல்டு ரெசிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்ட் அதை தாண்டி இப்போ அவங்களோட டெட் வந்து ரொம்பவே அதிகமாகி அவங்க டிஃபால்ட் ஆகிற சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்களோட கிரெடிட் ரேட்டிங்ஸை மட்டும் AAAல வச்சுருக்காங்க. அண்ட் அதுவே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெசிஷன்ற பேச்சே இல்லை. அண்ட் அதை தாண்டி மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம இந்தியாவோட எக்கனாமின்றது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இருந்தும் இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்றவங்க நம்ம இந்தியாவோட ரேட்டிங்கை மட்டும் BBBல கொடுத்து வச்சுருக்காங்க. எனிவே அட்லீஸ்ட் இப்போ ஃபிட்ச் ரேட்டிங்காவது யூஎஸோட ரேட்டிங்கை AAAலேருந்து குறைக்க போகிறோன்ற மாதிரி வார்னிங் கொடுத்தது ஓரளவுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அண்ட் ஒருவேளை US டிஃபால்ட் ஆனாங்கன்னா அவங்களோட டாலர் வேல்யூ கம்மியாகும் அண்ட் ஈவன் அது குளோபலாக ஈக்விட்டி மார்க்கெட்டையும் இம்பேக்ட் பண்ணும். ஆனால் இந்த கான்சிக்வன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தும் இன்னும் இது ரிலேட்டடாக US வந்து ஒரு முடிவு எடுக்காமலே இருக்காங்க. எனிவே இந்த ரீசன்ஸ்னால யூஎஸோட மார்க்கெட் நேற்று க்ளோஸாக இருந்தாலும் இன்றைக்கி மார்னிங் யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சிப் மேக்கரான NVIDIA கார்பரேஷன் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லாவே போஸ்ட் பண்ணதுனால அவங்களோட ஃபியூச்சர் ப்ரைஸஸ் எல்லாமே நல்லாவே ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இதனால US ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று டாடா மோட்டார்ஸுக்கு UBS பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட்டை $450 கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கான ரீசன்ஸாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் 1 இயரில் ஆல்மோஸ்ட் 25% அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அது கம்பெனியோட எல்லா பாசிட்டிவ்ஸையும் ஸ்டாக் வந்து ப்ரைஸிங் பண்ணிடுச்சு. அண்ட் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரில் இருக்கிற EV ரிஸ்க்ஸை மார்க்கெட்டுன்றதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அதுவே டொமஸ்டிக் சைடுன்னு பார்க்குறப்போ அவங்களோட PV, அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிளோட மார்க்கெட் ஷேர்ன்றது ஆல்மோஸ்ட் அதோட பீக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அதோட லான்ச்சோ இல்லை பைப்லைன்ஸோ பார்த்தீங்கன்னா வீக்கராக இருக்கிறதுனால பெருசாக இங்கேருந்து அதிகமான க்ரோத்தை காட்டுறதுக்கும் ஸ்கோப் இல்லை. அண்ட் ஈவன் ரீசெண்டாக ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவோட எர்னிங்ஸ் நல்லாவே வந்ததுன்றது ஒரு ஷார்ட் லிவ்டு ஃபினாமினன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட எர்னிங்ஸ்ன்றது ஒரு ஷார்ட் லிவ்டு ஃபினாமினாக இருந்ததுன்னா அது ஓவரால் டாடா மோட்டார்ஸோட எர்னிங்ஸை ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா ஓவரால் டாடா மோட்டார்ஸோட ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் தான். அதாவது கிட்டத்தட்ட 65% ஆஃப் த ரெவன்யூஸ்ன்றது ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அது ரிமைனிங் 35% தான் டாடா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் பிஸ்னஸான பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் அதே போல் கமர்ஷியல் வெஹிக்கிளோட பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு.
ஸோ இதனால் ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் ரிஸ்க்குன்றது கம்பெனிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் கம்பெனிஸ் ரிலேட்டடாக ஒவ்வொரு ரேட்டிங் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேர் ப்ரைஸ் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். இனிவே இன்றைக்கி யூபிஎஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் செல் ரேட்டிங் கொடுத்து டார்கெட்டை 450 கொடுத்ததுனால இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.03% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து வேதாந்தாவோட அப்டேட்டை பார்க்கலாம். வேதாந்தா கம்பெனி அவங்களோட ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர்ஸை ஆக்சிஸ் ட்ரஸ்டி சர்வீசஸ்ன்றவங்க கிட்ட பிளெச் பண்ணியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிந்துஸ்தான் ஜிங்கோட 3.3% ஸ்டேக்கை ரெப்ரசென்ட் பண்ணுற 13.94 crore ஷேர்ஸை பிளெச் பண்ணியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஆக்சிஸ் ட்ரஸ்டி கிட்ட பார்த்தீங்கன்னா 4.34% ஸ்டேக் இருக்குது. அண்ட் இப்போ 3.3% ஸ்டேக்கை வந்து பிளெச் பண்ணதுனால ஒரு ஆக்சிஸ் ட்ரஸ்டி கிட்ட ஹிந்துஸ்தான் ஜிங்கோட 7.65% ஸ்டேக், அதாவது கிட்டத்தட்ட 32.32 crore ஷேர்ஸ் இருக்குது. அண்ட் வேதாந்தா கம்பெனி ஏன் பிளெச் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு அதிகமான கடன் இருக்குது. ஸோ அவங்க டிவிடெண்ட்டை கொடுத்து அவங்களோட பேரண்ட் கம்பெனியோட கடனை வந்து குறைக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட்டை கொடுக்கணும்னா அவங்க வந்து லோன் எடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற ஹை இன்ட்ரெஸ்ட் ரெஜிமில் லோன் ரேட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். அண்ட் ஈவன் வேதாந்தாவோட கிரெடிட் ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பெட்டராக இருக்காது. ஸோ அதில் அவுட் சைட் மார்க்கெட்டில் அவங்க கடன் ரைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அவங்களோட ஷேர்ஸ் இந்த மாதிரி கொலேட்ரலாக, அதாவது பிளெச் பண்ணி அவங்க கடன் வாங்குறதுன்றது அவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டர் ரூட்டாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி வேதாந்தோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.53% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூன்றது அரௌண்ட் 12.8% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 59% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 24%லேருந்து 14%க்கு வந்திருக்கு. அண்ட் ஈவன் அவங்களோட ரிசல்ட்ஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் வீக்காக தான் வந்திருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் வந்திருக்கு. ஆனால் ஜாக்கி கம்பெனி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் மண் ஓட்டலன்ற மாதிரி அவங்களோட அவுட்லுக்கை மட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த இந்த அவுட்லுக்கில் கடைசி 2 லைன் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் கரெக்ஷனும் அண்ட் சாஃப்ட்னிங் ஆஃப் டிமாண்ட், அதாவது டிமாண்ட் கம்மியாகிறதும் ஒரு டெம்பரரி தான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் கம்பெனி வந்து சிஎஃப்ஓட ரிட்டையர்மெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட்டை பற்றியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனியோட சிஎஃப்ஓன சந்திரசேகர் ரிட்டையர் ஆனதுனால அந்த பொசிஷனில் ஜூன் 1 தீபக் ஜனன்றவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. எனிவே ஓவராலாக ஜாக்கியோட பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் அவங்களோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு வந்ததுனால ஸ்டாக்கில் அதோட ரியாக்ஷன்றது நாளைக்கு தெரியும். எனிவே இன்றைக்கி பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.32% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து PTC இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். PTC இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான ஏரோலாய் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனியை இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எதுக்காக அந்த கம்பெனியை அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு கேஸ்ட் காம்பனன்ட்ஸை சப்ளை பண்ணுறதுக்காக இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றவங்க இந்த PTCயோட சப்சிடரி கம்பெனியான இந்த ஏரோ அலாய் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனியை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவிலிருந்து ஃபஸ்ட் டைமாக அவங்களோட கேஸ்ட் காம்பனன்ட்ஸை இம்போர்ட் பண்ண போகிறாங்க. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி PTC இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா கெமிக்கல்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா கெமிக்கல்ஸ் கம்பெனி அவங்களோட சோடா ஆஷ் ப்ரைஸஸை அரௌண்ட் 3.5% அளவுக்கு குறைச்சிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இது ஃபியூவல் ப்ரைஸஸ் அண்ட் எனர்ஜி ப்ரைஸஸ் குறைஞ்சதுக்கான பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ணுறதுக்குன்னு புரிஞ்சுக்கலாம். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி டாடா கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.08% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து பாரத் டைனமிக்ஸோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 41% டவுன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 42% டவுன் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 28%லேருந்து இப்போ 23%க்கு வந்திருக்கு. ஸோ இப்படி ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்ததுனால இன்றைக்கி பாரத் டைனமிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.39% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு அந்த Zee என்டர்டெயின்மெண்ட்டோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ அரௌண்ட் 9% டவுன் ஆயிருக்கு. ஆனால் இந்த வாட்டி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 196 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டரில் 181 crores நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த Q4ல் 196 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 20.9%லேருந்து 7.2%க்கு வந்திருக்கு. ஸோ ஓரளவு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எஸ்டிமேட்டட் விட பெட்டராக வந்திருந்தாலும் மார்ஜின்ஸ் அண்ட் அவங்களோட லாஸை பார்க்குறப்போ ஓவரால் ரிசல்ட்ஸ்ன்றது வீக்காக இருக்குது. ஓகே, அடுத்து FIs அண்ட் DIs டேட்டா பார்க்கலாம். FIs இன்றைக்கும் நெட் பையிங் பண்ணியிருக்காங்க.
அதாவது எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 589 க்ரோர்ஸ்க்கு இன்றைக்கி நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 338 க்ரோர்ஸ்க்கு நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்றைக்கி டாடா கெமிக்கல்ஸோட போர்ஷன்ஸ்லேருந்து ஒரு கிளாஸ் அதிகமானதுனால என்னோடய ஓவரால் ட்ரேடிங் போர்ஷன்ஸோட எம்டிஎம் லாஸ்ன்றது அரௌண்ட் 16,000 இருக்குது. அண்ட் இன்றைக்கி புதுசாக டாடா கெமிக்கல்ஸில் மறுபடியும் ஒரு லாட் செல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்ரேயாஸ்ன்ற ஷிப்பிங் கம்பெனியில் 30 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பிரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,200 ஆர் 18,000 அதிகமாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,000லேருந்து 19,200க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, அடுத்து ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா தி ஷூரஸ்ட் வே டு அச்சீவ் சக்ஸஸ் இஸ் டு ஹாவ் வேல்யூஸ், டிசிப்ளின், பேஷன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ். ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.